சந்திரன் வந்து 3 கூடைய சந்திரன் 11 இருப்பதால் மக்கள் தாங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும். அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம அனைவருமே காலபைரவருடைய வழிபாடு அப்படின்றத நம்ம பண்ணணும். இந்த வருடம் காலபைரவருடைய வழிபாட்டை செய்து இந்த சித்திரை வருடப்பிறப்பினுடைய நிலையை தொடங்கும் போது சகல காரியங்களிலும் வெற்றி என்பது உறுதி. இப்ப இந்த சதய நட்சத்திரம், இது சந்திரன் வந்து காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, ராகுவும் அதே 11ஆம் வீட்டுல தான் நிற்கிறார். ஆகையினால் பராபவ வருடத்தில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத, நன்மைகள் வெற்றி சகலருக்குமான கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வட்டம் ராஜா குருவா வர்றதுனால ஆலய பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும். இதெல்லாம் உண்மைதான். சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நேர்முறைகளும் அதிகரிக்கும். காலத்தே நல்ல மழை பொழியும். வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம். ஏன்னா இது ராஜா குருவா வர்றதுனால இதுக்கு ஒரு பலன் அவங்க சொல்லும் போது இதை சொல்றாங்க. ஆனா சேனாதிபதி வந்து சந்திரனா வர்ற அப்படின்னா இந்த வருடம் வந்து பராபவ வருடத்துடைய பெண்களுடைய வளர்ச்சியும் பெண்களுடைய ஆதிக்கமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப வந்து இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் வந்து சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும்
என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது அப்படின்னு சொல்லும்போது இதுல இவங்க சொல்றாங்க, இந்த வட்டம் ராஜா குருவா வர்றதுனால ஆலய பூஜைகள், வழிபாடுகள் இதெல்லாம் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும், வங்கித்துறை நன்கு விருத்தி அடையும். இதெல்லாம் உண்மைதான். சாஸ்திர சம்பிரதாயங்களும் நீதி நேர்முறைகளும் அதிகரிக்கும். காலத்தே நல்ல மழை பொழியும். வெகுகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் குழந்தை பாக்கியம். ஏன்னா இது ராஜா குருவா வர்றதுனால இதுக்கு ஒரு பலன் அவங்க சொல்லும் போது இதை சொல்றாங்க. தெய்வ சாநித்தியங்களும் தெய்வ சாநித்தியங்கள் மிகும். இப்போ குரு ஒரு ஒழுக்கத்துக்கும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் உரியவர். அதுலதான் நிதி இருக்கு, நீதி இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு. அதெல்லாம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா செவ்வாய் மந்திரியா வர்றார். அவர் என்ன சொல்றாரு? சில இடங்கள்ல இந்த செவ்வாய் எப்பயுமே ஒரு வறட்சியை குடிக்கிறது தான். அதனால சொற்ப மழையும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கிற வேண்டாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய மேற்காசிய நாடுகள் நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஈரானை போட்டு தாக்குறதுக்கு, ஈரான் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்கிருக்காங்க இல்லையா? இந்த சண்டை சத்தங்களுக்கு இந்த செவ்வாய் சனியினுடைய இதுதான். இதெல்லாம் நீங்க வரணும்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம், சரியா? ஆனா சேனாதிபதி சந்திரனா வர்றார். அப்படின்னா இந்த வருடம் பராபவ வருடத்துடைய பெண்களுடைய வளர்ச்சியும் பெண்களுடைய ஆதிக்கமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இதெல்லாம் அப்ப அர்க்காதிபதியும் சந்திரனா வர்றாரு. நாட்டுல நல்ல மழை பொழியும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், பொருளாதார மேன்மை உண்டாகும், விலைவாசிகள் குறையும் அப்படின்னு அவங்க பஞ்சாங்கத்துல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் சொல்லலை. அதுக்காக நீங்க பஞ்சாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. விலைவாசியெல்லாம் குறைஞ்சா நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் படணும். ஏன்னா சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டுன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இந்த சசியாதிபதி, ரசாதிபதி, நிராசாதிபதி, தானியாதிபதி, என்ன பசுநாயகர், இவங்களுடைய இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம பொதுவா அன்னைக்கு 14/4/2026 காலையில சரியாக 9:25 சித்திரை பிறக்கிறது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன அப்படின்னா சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல தான் சித்திரை மாதம் பிறக்கிறது. இப்ப இந்த சதய நட்சத்திரம், இது சந்திரன் காலபுருஷனுடைய 11ஆம் வீடு. ராகுவும் அதே 11ஆம் வீட்டுல தான் நிற்கிறார். ஆகையினால் பராபவ வருடத்தில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத, நன்மைகள், வெற்றி, சகலருக்குமான கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதை சொல்லலாம். ஆனா அந்த பராபவசம் பிறக்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னா ரிஷப லக்னம். இப்ப இந்த ரிஷப லக்னம் அப்படின்னா உண்ண உடுக்க இருக்க இந்த பராபவ வருடத்துல மக்களுக்கு எந்த பஞ்சமும் வராது, அதை உறுதியா சொல்லலாம். அப்ப பயிர்கள் விளையுமா? கண்டிப்பா விளையும். என்னன்னா நிறைய விளைஞ்சு விலைவாசி இல்லாம போச்சுன்னா விவசாயிகள் அவங்க அப்பையும் சொல்லுவாங்க விலைவாசி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பராபவ வருடத்துல ரிஷப லக்னம், இந்த லக்னாதிபதி சுக்கிரன் போய் 12ல் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். இப்ப அங்க பார்த்தோம் பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல, இது உண்மைதான். ஆனா இந்த பராபவ வருடத்துல கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, உழைப்பாளிகள். இந்த உழைப்பாளிகளுக்கு இந்த பராபவ வருடம் சகல விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை.
அதை விட ரிஷபலக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலேயே குரு. அட்டமாதிபதி குருவாக இருந்தா கூட குரு 2ல் இருப்பது பலவிதமான வழிகளில் தனவரவு அப்படின்றது நிதிநிலை, நாட்டினுடைய நிதிநிலை என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதை என்ன அப்படின்னா செவ்வாய் பார்க்கல அப்படின்றத நம்ம கவனமா எடுக்கணும். அப்ப பொருளாதார மேன்மையை கொடுப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லா மக்களுக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்கும். பட் அந்த மக்கள் கிடைத்ததை பாங்கா எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நமக்காக செலவழிக்கிறோமா, அடுத்தவனுக்காக செலவழிக்கிறோமான்றதான் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆனாலும் சந்திரன் 3 கூடைய சந்திரன் 11 இருப்பதால் மக்கள் தாங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இது இருந்தாலும் எப்பயுமே சித்திரை மாதம் பிறக்கிறது அப்படின்னா எங்க குருநாதர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த முதல் நாள், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது, 14 நாள்ல அதிகாலை அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம அனைவருமே காலபைரவருடைய வழிபாடு அப்படின்றத நம்ம பண்ணணும். இந்த வருடம் காலபைரவருடைய வழிபாட்டை செய்து இந்த சித்திரை வருடப்பிறப்பினுடைய நிலையை தொடங்கும் போது சகல காரியங்களிலும் வெற்றி என்பது உறுதி. ஏன்னா காலபுருஷனுடைய லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிற்கிறார். அப்ப இந்த பராபவ வருடத்தில் நாம என்ன செய்யணும்? பைரவருடைய வழிபாடு பண்ணணும். இந்த பைரவர் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே எந்த தமிழ் வருட பிறப்பா இருந்தாலும் அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நம்ம சென்று, அல்லது முருகன் வழிபாடு, சித்திரை 1ன்னா முருகன் வழிபாடு பண்ணிடும். அப்ப அந்த சுப்பிரமணியருடைய வழிபாடு செய்வது அந்த ஆண்டினுடைய அனைத்து விதமான பலாபலன்களையும் கட்டுப்படுத்தி நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நிலைக்கு அது கொண்டு வரும். அதனால சுப்பிரமணியர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் நாம் செய்து கொள்வது நல்லது. 1. ரிஷபலக்கணத்தினுடைய சுகஸ்தானாதிபதி சூரியன் போய் ரிஷபத்துக்கு 12ல் கேது சாரத்துல உட்கார்ந்துருக்கார். கேது 4ல் உட்கார்ந்துருக்கார். இப்ப பல பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள், தாய் தகப்பன் சொத்துக்கள் கிடைக்கல, அது இதுன்னு ரொம்ப அங்காளா வச்சிருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அவங்க தாய் தகப்பன் சொத்து ஒரு நாள் வரும், இல்லாட்டி சொந்தமா வீடு வாசலை கட்டி நல்ல ஒரு சுகபோகமா போறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த ஒரு பக்கம் சதய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ராகு அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள், நம் குலதெய்வம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த வருடத்தினுடைய இதை ஆரம்பத்துல முருகனை கும்பிடுறோம், பைரவரை கும்பிடுறோம். ஆனா இந்த வருடம் நம் குலதெய்வத்தை வழிபட்டுக் கொள்வது நல்லது, முன்னோர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அதை விட என்ன அப்படின்னா, பல பேர் ஏற்கனவே வாராகி வழிபாட்டில் தான் இருக்காங்க. வராகமூர்த்தி வழிபாடு நல்லது, லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு மிக மிக நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அப்ப நரசிம்மருடைய வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சகல விதமான சௌபாக்கியங்களையும் இது கொடுக்கும் அப்படின்றத நீங்க மையமா வச்சு, இந்த ஜென்ம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உலக மக்கள் மற்றும் எல்லாமே சகலருக்கும் விதமான தொழில்துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில்துறையில் கிடைக்கக்கூடிய லாப மேன்மைகள் நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் கொடுக்கும். அதை முதலீடு செய்யணும் அப்படின்னு வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். எதற்காக இது நமக்கு பயனளிக்குமா அப்படின்ற நிலையில நீங்க என்ன செய்யணும்னா அந்த முதலீடை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். மற்றபடி இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கிறது. பல பேர் இப்போ இந்த வருடத்தில் நாம் செஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே குறிப்பா ஆவணி மாதம் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன், சொந்த வீடு இருக்கிறவங்களும் சரி, இல்லை சொந்த வீடு இல்லாதவங்களும் சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, சகலருமே இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக ஆவணி மாதம் அந்த ஆவணி தொடக்கமே என்ன செய்யணும்னா அவங்க வீட்டில் ஒரு அற்புதமான கணபதி ஹோமத்தை பண்ணுங்க. இது ரொம்ப விசேஷம்.
அதை விட இந்த வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு அல்லது முன்னோர்கள் செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணம் திலோகமம் செஞ்சு கொள்வது செஞ்சால் ஒரு மேன்மையான வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும். பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதை கடலில் அளக்கின பெருங்காயம் மாதிரி கொண்டு போய் விரயம் பண்ணிடக்கூடாது. அதில் குரு பகவான் மக்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் பேசிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி மிக சிறப்பாக இருக்கும். இப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுகிறோம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நிலை இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. மக்களுடைய ஆரோக்கியம் இதில் கவனிக்க வேண்டியது ரொம்ப ஆரோக்கியம்தான். இன்னைக்கு மக்கள் எல்லாத்துக்குமே சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முழங்கால் வலி, கை வலி, கால் வலியில் இருக்காங்க. இந்த இது இப்படித்தான் இருக்கு. நரம்பு சார்ந்த நோய்கள் இந்த பராபவ வருஷத்துல பரவலாக இருக்கு. அது செரிமான சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால செரிமான சக்தியை நம்ம கூட்டிக்கணும். பெண்களுக்கு கற்பாயசு சம்பந்தப்பட்ட நோய்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. வாழ்க்கை என்பது ஒரு வளமான ஆண்டாக இந்த பராபவ வருடம் விளங்கும். இனி அடுத்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நான் வணங்கு வளநாட்டல் சகல சௌபாக்கியங்களையும் தங்கள் மக்களுக்கு தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி.